Hello friends, welcome to my channel Study Time with Ajayish. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரியில இருக்க கேபி-கேசி ரிலேஷன். வாங்க பார்க்கலாம். ஓகே, கேபி-கேசி ரிலேஷன் இந்த ரெண்டுமே ஐடியலான கேசஸ் பத்தி நம்மளுக்கு இருக்க ரெண்டு ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு காமனான ரியாக்ஷன். காமனான ரியாக்ஷன்னா XA plus YB react with LC plus MD. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம KC எடுக்கிறோம். KC is equal to C power L D power M A power X B power Y. எப்பவுமே இது ரியாக்டன்ஸ், இது ப்ராடக்ட். இது ரெண்டு ரியாக்ட் பண்ணி இது ப்ராடக்ட் கிடைக்குது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ஸ் எப்பவுமே கீழே தான் போகணும், ப்ராடக்ட்ஸ் தான் மேல வரணும். அப்போ இது கேசி இது முடிவு பண்ணிட்டோம். கேபிக்கு இங்க பிசிஎல் மல்டிப்ளை பிடிஎம் டிவைட் பை பிஏஎக்ஸ் இன்டு பிபிஒய். ஏன் இப்படி போட்டுக்கோனா கேபி இட்ஸ் a கான்ஸ்டன்ட் ஐடியல் கேஸ். இது ஒரு ஐடியல் கேஸ், அதாவது ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இது என்ன கேஸ் கூட ஒற்று போகாம அது ஈக்குவலா, அதாவது நடுநிலைமையா இருக்கும் பிரஷர். சோ அதனால பீனி மென்ஷன் இருக்கும். அடுத்து நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கொண்டு வரோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் கொண்டு வந்தோம்னா wait a minute, I will verify it. ஐடியல் கேஸ் இத பொறுத்த வரைக்கும் PV is equal to nRT. இப்போ என்ன பண்றோம்னா P is equal to N by V RT. இப்படி நீங்க எழுதிக்கலாம், இல்ல இப்படி நீங்க எழுதிக்கலாம், அது உங்க இஷ்டம் தான். அடுத்து இதுல ஆக்டிவ் மாஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஆக்டிவ் மாஸ்னா மோலார் கான்சன்ட்ரேஷன், அப்போனா N by V, அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம். P னா pressure is equal to active mass into RT. RT னா என்ன? ரிலேட்டிவ் டெம்பரேச்சர். அடுத்து இந்த எக்ஸ்பிரஷன் இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இதுலயே புக் பேக் கொஸ்டின்லயே HI2க்கு அதாவது அமோனியா, அதுக்கு கண்டுபிடிக்கிறது ஆக்டிவ் மாஸ் தேவைப்படும். அதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் ஆகும். ஆக்சுவலி காமன் ஈக்குவலிபிரியம் இதுக்கு இது யூஸே ஆகாது. ஆக்சுவலி நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபி கேசிக்கு அது யூஸே ஆகாது. ஜஸ்ட் இது ஈக்குவேஷன் தான். மத்த எல்லாருக்கும் இந்த கேஸுக்கு அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இப்போ 2NH3 அப்போ N2 + 3H2 அதுக்கு அந்த இது ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம கேபி எடுத்தோமா, கேபியில PXA is equal to ஃபர்ஸ்ட் A போடுங்க, மேல பவர் X, RT மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா P is equal to active mass into RT. கரெக்டா? ஓகே, மல்டிப்ளை பண்றோம். நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா RT பவர் X அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு கேபி இது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சோம்ல, அதுல இந்த கேபி ஒரு ஈக்குவேஷன் எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ C பவர் L RT பவர் L D பவர் M RT பவர் M டிவைட் பை A பவர் X RT பவர் X B பவர் Y RT பவர் Y. ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா இங்க எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது என்ன? RT தண்ணி எடுக்கலாம், அதுக்கு மேல இருக்க வேல்யூஸ் தண்ணியை ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஓகே, இந்த RT காமனா வெளியே எடுத்துட்டோம்னா இங்க கீழே இருக்கிற X பிளஸ் ஒய் மேல சொல்ல மைனஸா மாறிடும். சோ அதை இங்க மைனஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிதா? ஓகே, கேபி அப்போ ஆர் இது கேசியோட வேல்யூ என்னது? கேசியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதே கேசியோட வேல்யூ கரெக்டா? C பவர் L D பவர் M பை A பவர் X B பவர் Y. அதே மாதிரிதான், அதே மாதிரி இங்க பாத்தீங்களா, கேபியோட வேல்யூ அதே மாதிரி வந்துருச்சு. இங்க
அதே மாதிரி வந்துச்சா இப்போ இங்க ஆர்டி இருக்கா, ஆர்டி n பவர் c, n பவர் c வந்து அது வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் த மோஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் இருக்கிற டிஃபரன்ஸ் அதை இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. கூட அதுக்கு எக்ஸாம்பிளா பக்கத்து பேஜ்ல பாத்தீங்கன்னா டெல்டா பவர் என்சி இஸ் கேபி இஸ்கல் கேபி, நம்ம இப்போதைக்கு என்சி வந்து 0 வச்சுக்கோ, ஸோ 0, அப்போ ஆர்டி வந்து ஃபுல்லாவே 0 ஆயிரும். ஸோ கேபி இஸ்கல் கேசி ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி H2 பிளஸ் I2 gives 2HI, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல இது வந்து பாசிட்டிவ் ரியாக்ஷன். அப்போ வந்து பாசிட்டிவா இருக்க சொல்ல கேபி இஸ் கிரேட்டர் தென் கேசி அந்த மாதிரி ப்ரூவ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆறுதல் என் வீடியோக்கு எப்பவுமே இருக்கும், நான் நம்பிக்கையோட இருக்கேன். தேங்க்யூ.